ஐயோ! ஓ! ஓகே ரைட். இப்போ இந்த கீர்த்தனா அந்த சம் படிங்கடா இல்லஸ்ட்ரேஷன் 54. கரெக்ட் கண்ணம்மா. இப்போ என்னன்னா இவங்க ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஓகேவா? 9% டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து 20,000 டிபெஞ்சர்ஸை 9% அப்பனா என்னன்னா ஒரு ஒரு டிபெஞ்சரோட இது வந்து 100 20,000னா 7 லட்சம். ரிடம்ஷன் அண்ட் லாட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்டா? வருஷா வருஷம் கொடுக்கறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா, 2021 மார்ச்ல வந்து 4000 டிபெஞ்சர்ஸ் திருப்பி கொடுத்துட்றாங்க. 2024ல 6000 டிபெஞ்சர்ஸ், 2023ல பேலன்ஸ் டிபெஞ்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. சரியா? இப்போ இந்த 20,000 டோட்டல் டிபெஞ்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் தடவை எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 4000 டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறாங்க. 20,000க்கு 4,000. இப்போ ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் என்ன சொல்றது அப்படின்னா எப்பவுமே அசியூமிங் எலிஜிபிள் அன்லிஸ்டட் கம்பெனி. இப்போ உங்களுக்கு லிஸ்டடா அன்லிஸ்டடா எதுவுமே கொடுக்கலன்னா உங்களோட அசம்ஷன் எழுதிக்கோங்க. ரியலிஸ்டிக் அசம்ஷன் அசியூமிங் போட்டு என்ன சொல்றதுன்னா செக்ஷன் 71 சப்செக்ஷன் 4 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டை மேண்டேட்ரியா கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? அட்லீஸ்ட் 10% ஆஃப் தி நாமினல் வேல்யூ ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ். எவ்வளோ இருக்கணும்? 10% ஆஃப் தி நாமினல் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். 10%னா என்ன? இப்போ 20 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா, அதுல 2 லட்சமாவது டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது புரியுதா? ஒரு கதை மாதிரி சொல்றேன். அப்புறம் we will go to journal entries and workings. இது நம்பர் 1. நம்ம எவ்வளவு ரூபாய் வர்த் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கோம்? 2 லட்சம் வர்த் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கோம். அதுல 31/3/2021ல வந்து 4000 டிபெஞ்சர்ஸ் இது பண்ணிடுறோம்டா. அப்ப 20,000 டிபெஞ்சர்ஸ்க்குன்னா 4000னா 2 லேக் வேல்யூனா 40,000. கரெக்டா? புரியுதா? அப்ப 40 லேக்க வந்து நம்ம திருப்பி கொடுத்துடுறோம். எப்போ 31/3/2021. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? 31/3ல இன்னொரு ஒரு 6000 டிபெஞ்சர்ஸ், அப்ப 60,000 திருப்பி கொடுத்துரும். கரெக்டா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்குக்கணும்? இப்ப 40,000 போய் 60,000 போன பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு? 1 லேக். கரெக்டா? 2 லட்சத்துல ஃபர்ஸ்ட் 40,000 ரூபாய் மித்ரா கொடுத்துட்டாங்க. அடுத்த வருஷம் 60,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இன்னும் ரிமைனிங் எவ்வளவு கொடுக்கணும் கீர்த்தனாக்கு? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் முடிச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க செல்லம், 40 60 1 லேக் இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை தான் நான் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு லேந்து ஃபைனலா ஜெனரல் ரிசர்வ்க்கு மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the entries வந்து இந்த மாதிரி entries to be passed on first debenture redemption reserve. இது யாருக்கும் நான் நோட்டு சொன்னேன், உங்களுக்கா? கீர்த்தனா இருந்தாங்களா அன்னைக்கு? மித்ராக்கு தான் சொன்னேனோ? மித்ரா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேனா மித்ரா? டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு என்னெல்லாம் என்ட்ரிஸ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு என்- இல்ல இல்ல சரி, அப்ப நீங்க கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா? ரெண்டு பேரும் யாருக்கு சொன்னேன்னு தெரியல. ஆ மித்ரா இல்ல அன்னைக்கு. ஓகே ஓகே. மித்ரா நீங்க எழுதிக்கோங்க மித்ரா. எந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் சம்மா இருந்தாலும் ஓகேவா 6 விஷயம் ஃபாலோ பண்ணணும் நம்ம. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிரியேஷன். இது வந்து தம்ப் ரூல் கீர்த்தனா. ஓகே. டிபெஞ்சர் ரிடம்ஷன்னாலே டக்குன்னு உங்களுக்கு இந்த 6 பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஒன்னு 10% மினிமம் ரெக்குவயர்மெண்ட் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு கிரியேட் பண்ணும். அப்புறம் ஒரு டிபெஞ்சர் ரிடம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம வந்து போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் என்னைக்கு நான் மெச்சூரிட்டி கொடுக்குறேனோ, திருப்பி நான் வந்து கீர்த்தனாக்கு மித்ரா கொடுக்குறாங்களோ அன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அமௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு மூவ் பண்ணிடணும். அதான் ரியலைசேஷன் ஆஃப் டிஆர்ஐ. 4வது ரிடம்ஷன் டியூ என்ட்ரி. அது உங்களுக்கு தெரியும்ல கணமா? இந்த என்ட்ரிடா.
இதான் 12% டிபெஞ்சர்ஸ் டு டிபெஞ்சர், இதான் டியூ என்ட்ரி. புரியுதா? ஏதாவது டவுட் ஆடா? புரியுதா? ஆ அடுத்தது அப்புறம் இப்போ ரிடம்ஷன் டியூ என்ட்ரிக்கு அப்புறம் நீங்க என்ன டிஆர்ஆர்ல மினிமம் 20% வச்சிருக்கீங்களோ அது ஜெனரல் ரிசர்வ் மூவ் பண்ணிடணும். அப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் பேமெண்ட் என்ட்ரி. ஓகேவா? இந்த 1 2 3 6 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க மித்ரா. இதுதான் தம்ப் ரூல் ஆஃப் யர் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கீர்த்தனா, மித்ரா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் எங்களுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு ஃபைனல்லையும் வருது இது டிபெஞ்சர் ரிடம்ஷன். நம்மளோட அதே சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் சம்மே அப்படியே ஃபைனல்ல வருதுடா. எழுதிட்டீங்கன்னா சொல்லு. ஓகேவா? இங்க பாருங்க கண்ணா, 31/3/2021 டைம் லிமிட் ஃபார் கிரியேட்டிங், அதாவது 31/3/2021க்கு முன்னாடி 2 லேக்ஸை நான் வந்து டிஆர்ஆர்க்கு மூவ் பண்ணிடணும். எவ்வளோ நான் திருப்பி கொடுக்கணும்? 4000 டிபெஞ்சர்ஸ். அப்போ ட்ரான்ஸ்ஃபரில் டிஆர்ஆர்லையும் ஜென்ரல் ரிசர்வுக்கு நான் எவ்வளோ மூவ் பண்ணோம்? 31/3 40,000. புரியுதாடா இந்த ஸ்டெப்பு? ஆ அடுத்த வருஷம் மார்ச் மாதம் பிஃபோர் 31/3/2022 20,000த்துல 4,000 ரூபாய் இப்போ எடுத்த செல்லம். ஓகே, அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? ரிமைனிங் 20,000த்துல, சாரி 2 லேக்ஸில் 4,000, அப்போ சாரி 40,000. அப்போது இங்கே வந்து எவ்வளோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அடுத்த வருஷம்? 1,60,60,000 ரூபாய். இது பிஃபோர் 31/3/2022. இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? டிஆர்ஆரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் பிஃபோர் 31/3. இது எல்லாமே ஸ்டாச்சுரரி லிக்விடேஷன் கண்ணா. ஓகே, எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் நான் திருப்பி கொடுக்குறேன்? 6,000 டிபெஞ்சர்ஸ். அப்போது நான் டிஆர்ஆர்லேருந்து ஜென்ரல் ரிசர்வுக்கு எவ்வளோ மூவ் பண்ணோம்? 60,000. ஓகேவா? இது புரியுதா? டவுட் இருக்கா மித்ரா? ஆ கீர்த்தனா புரியுதாங்க? ஆ இப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 1 லேக் நான் திருப்பி கொடுக்குறேன்னா, அப்போது சாரி அடுத்து சாரி 60,000 ரூபாய் போயிடுமா? அப்போது பிஃபோர் 31/3/2023. கடமா இது மாற்றிக்கோங்கடா. 21 22 23 மாற்றிக்கோங்க. இங்கே எவ்வளோ? 1 லேக்கு. அதை நான் என்ன பண்ணணும்? டிஆர்ஆர் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் மெயின்டைன் பண்ணோம். ரிமைனிங் எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் ரிடீம் பண்ணோம்? 10,000. எவ்வளோ டிஆர்ஆர் டு ஜென்ரல் ரிசர்வ் பண்ணோம்? 1,00,000. அவ்வளோதான்டா. 2 மார்க் சம்மில் வருதுடா. ஒரு 5 டைம்ஸ் வந்திருக்கும்டா ஓல்டு சிலபஸில். இந்த சம் ஏதாவது டவுட்டான்னு பாருறேன். பட் ஆனால் இங்கே ஒரு அசம்ஷன் கொடுக்கணும் செல்லம். இதுதான் அந்த அசம்ஷன். ஆனால் 2 மார்க்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, ஒர்க்கிங்லாம் கிடையாது செல்லம். என்ன அப்படியே ஸோ இதுதான் அசம்ஷன். ஓகேவா கண்ணா? இது ஒர்க்கிங்கு. இங்கே போட்டிருக்கிற ஒர்க்கிங் வந்து டிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டா. இது புரியுதா செல்லம் இந்த ஸ்ட்ரெச்சு?
இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ம். அடுத்தது. ஆ, இதுவா இருக்கா? இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எனக்கு பேஜ் நம்பர் சொல்லுங்களேன் மித்ரா. இது வரும்ன்ற அந்த வாட்டி பார்த்துக்கோங்க. கன்வர்ஷன் கான்செப்ட் கன்வெர்ட்டபிள் டைப் பண்ண தெரியுமா? 12th இருக்கு. Secured debentures, unsecured debentures, redeemable debentures, irredeemable debentures, convertible debentures, unconvertible debentures படிச்சிருப்போம். debentures எந்த டிபெஞ்சரை நியூ டிபெஞ்சராவோ இல்ல ஈக்விட்டி ஷேராவோ இல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேராவோ கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். புரியுதா? மெஜாரிட்டியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன தெரியுமாடா ஆகும்? டிபெஞ்சர்ஸை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிபெஞ்சர்ஸ் ஃபுல்லி கன்வெர்ட்டபிளா இருக்கும் இல்ல பார்ட்லி கன்வெர்ட்டபிளா இருக்கும், ரெண்டா இருக்கும். மெஜாரிட்டி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லாம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. இப்போ இங்க ஒரு விஷயம் கண்ணா, டிஆர்ஆர் வந்து ஓகே இந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மெயின்டைன் பண்றோம் இல்லடா நம்ம. நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து டிஆர்ஆருக்கு மூவ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த அமௌண்ட்டை வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு நான் கன்வெர்ட் பார்ட் ஆஃப் பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இட்ஸ் ரெக்வயர்டு. ஓகேவா? இங்க வந்து நம்ம அந்த 10% ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ரெக்வயர்மெண்ட் 15% ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ரெக்வயர்மெண்ட்லாம் சொல்றோம் இல்லையா? அது இங்க அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. நான் சொல்ற நோட் மட்டும் எழுதிக்கோங்க செல்லம், எழுதிக்கோங்க. Redemption of debentures by conversion. Debentures are converted into new debentures or equity shares or preference shares. Number 1 எழுதிக்கோங்க. In most of the cases, they are convertible into equity shares. எழுதிட்டியா கண்ணா? அடுத்தது, DRR is required only for non-convertible debentures and non-convertible part of partly convertible debentures. எழுதிட்டீங்களா கண்ணா? இதுல ஏதாவது ஒன்று எம்சிக்யூல வரும், பிக்கப் ஆகும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ல மட்டும்தான், ஓகேவா, இந்த டிஆர்ஆர் டிஆர்ஐ அப்ளிகபிள் கிடையாது. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ல மட்டும்தான் டிஆர்ஆர் டிஆர்ஐ அப்ளிகபிள். இல்லை, நான் இப்படி சொல்றேன், எதில் அப்ளிகபிள்னு சொல்லிடுறேன். ஓகே. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ல மட்டும்தான் இந்த டிஆர்ஆர் டிஆர்ஐ அப்ளிகபிள். கன்வர்ஷன்ல ஏன் அப்ளிகபிளா இருக்காது, பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, கரெக்ட் சொல்லுமா. டிபென்ச்சர்ஸ் ரீபே பண்றதுனால ஆ, நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வேணுன்றதுனால டிஆர்ஆர் ரெடி பண்றோம். இதுதான் டிபென்ச்சரே ஈக்விட்டியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எதுக்கு நம்ம டிஆர்ஆர் ரெடி பண்ணோம். கரெக்ட். கரெக்டா சொல்றீங்க. சம்டைம்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி ரொம்ப ரேரா வரும் உங்களுக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க, சரியா? இது அடுத்தது போலாமாங்கண்ணா? இங்க பாருங்க செல்லம். ஆ, இப்போ வந்து ஜார்னல் என்ட்ரிஸ்லாம் ரொம்ப நியூவா இருக்குமா மேம்லாம்? அப்படிலாம் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே செல்லம். ரிடம்ஷன் டியூக்கு அதே தான்டா. டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெபிட், ப்ரீமியம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா. நியூவா ஏதாவது இது பண்றாங்கன்னா, உள்ள இந்த டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன ஆகும்னா, அந்த டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ்னு வந்துரும். ஓகேவா? ஒருவேளை நான் ப்ரீமியம்ல பண்றேன்னா அதே கிரெடிட் செக்யூரிட்டி ப்ரீமியம்ல வரும். டிஸ்கவுண்ட்ல பண்ணா டெபிட் வரும். ஒண்ணுமே மாறல கணமா. இங்க பாருங்க. இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது. இது உங்களுக்கு தெரியும்லடா, ரிடம்ஷன் டியூ என்ட்ரி. இது ஏற்கனவே தெரியும்ல கண்ணா. இதுல பாருங்க கண்ணா, இந்த இதுல தான் இந்த கன்வர்ஷனோட இம்பாக்ட் ஆகுது. என்ன ஆகுறாங்கன்னா, இந்த டிபெஞ்சர் ஹோல்டர் என்ன ஆகுறாங்கன்னா, சரிப்பா நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராகவே கன்வெர்ட் ஆயிக்கிறேன்னு சொல்லும் போது தான் டிபெஞ்சர் ஹோல்டரை டெபிட் பண்ணி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகுது. இதுதான் அந்த கன்வர்ஷனோட இம்பாக்ட். ஒருவேளை நான் வந்து ப்ரீமியம்ல இதுவாகிறேன்ற போது ப்ரீமியம் கிரெடிட் ஆகுறாங்க. ஓகே. இல்ல நான் டிஸ்கவுண்ட்ல அவங்க இஷ்யூ ஆஃப் நியூ டிபெஞ்சர்ஸ் வரும்போது டெபிட் பண்றாங்க. புரியுதா உங்களால? எப்படி இந்த சீக்வன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? த மெயின் இம்பாக்ட் ஆஃப் கன்வர்ஷன்றது இந்த ஸ்டெப்ல கணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்ல இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரொம்ப ரேரா வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும், அதாவது நரேஷன் கூட கேட்க மாட்டாங்க கண்ணா. ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் கேட்டு இந்த மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லேருந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுது, அந்த ஜேர்னல் என்ட்ரி மட்டும் எழுதுங்க. இல்லை அதோட ப்ரீமியம்ல பண்றாங்க அதோடது எழுதுங்க. இல்லை டிஸ்கவுண்ட்ல பண்றாங்க அதோடது எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க செல்லம். இப்போ கன்வர்ஷனோடது வந்து நம்ம இது தம் ரூல் படிச்சுக்கோங்கடா, இம்பார்ட்டன்ட். Important for MCQ and solving of sums. மித்ரா, question படிங்க செல்லம். ம், சூப்பர். இப்போ பாருங்க கண்ணம்மா. இப்போ என்னன்னா, 12 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கடா. ஆனா அது ரெடீம் பண்ணணும்னு சொல்றாங்க.
அந்த ரிடீம் பண்ற டைம்ல வந்து கம்பெனி சொல்றது, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலா ஏன் நீங்களே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகக்கூடாது? ஏன் நான் இன்னும் நியூவா வந்து டிபென்ச்சர் வந்து நான் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 லட்சம் ரூபாயை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று 4,80,000 ஷேர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு செட்டு சொல்றாங்க. ஒரு செட்டு சரி 7,20,000 வந்து நீ நியூ இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரப்போசல் ஒன்று கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 12 லட்சம் வரணும். அது பார்த்துக்கோங்க கண்ணா. ஓகே. இப்போ இந்த இஷ்யூ பண்ணிக்கிறது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? 102%ல பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னடா அர்த்தம்? ப்ரீமியம்ல பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இது புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். 102%ல பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி கொடுக்கும்போது அவங்க எப்படி பண்றாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து அதையும் ப்ரீமியம்ல தான் பண்றாங்க. கரெக்டா? ₹2.50 ஜாஸ்தியா. டிபென்ச்சர்ஸ் பண்ணும்போது மட்டும் டிஸ்கவுண்ட் ₹4 போட்டு ₹96ல பண்றாங்க. கரெக்டா? கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்ப பாருங்க செல்லம். இதுல கீ டேக் அவே 12 லட்சம்ன்றது 4,80,000 7,20,000 பிரியுது. ஓகே. இப்போ இது ரெண்டு ரெண்டு இதுவா பாருங்க. நார்மலா இஷ்யூ பண்றதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்னன்னா 8% டிபெஞ்சர்ஸ் ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டூ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இது நார்மலா நம்ம வந்து ரிடீம் பண்றதுக்கான என்ட்ரி. கரெக்டா ஆக்சுவலம் ரிடீம் பண்றது சாரி இஷ்யூல ரிடீம் பண்றதுக்கு என்ட்ரி. ரிடீம் பண்ணும்போது 24,000 ப்ரீமியத்துல தான் பண்ணணும். ஆனா இது எப்படி கன்வெர்ட் ஆகுறது? ஒரு போர்ஷன் இந்த 4,80,000 எப்படி கன்வெர்ட் ஆகுறது பாருங்க செல்லம். ஒரு ஷேருக்கு ₹22.50 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகுறாங்க இல்லையா? அப்போ இந்த 4,89,600 இந்த 4,89,600 எப்படி வந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். 4 லேக் அதாவது ஹோல்டர்ஸ் ஆஃப் 4,80,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அட் ஆமாம் 4,80,000 வந்து அவங்க வந்து ரெடீம் பண்ணும்போது எவ்வளோக்கு பண்ணுறாங்க? 102% பண்ணுறாங்க செல்லம். அப்போது 4,82,000 ஒரு பங்கா பார்க்கலாம்னா இப்போ நம்ம பார்க்கறது வந்து ப்ரிஃபரன்ஸோடது 4,82,000 102%க்கு இது பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ வருதா? 4,91,000 சாரி 4,80,000 4,89,600 வருது. கரெக்டா கண்ணா? இது புரியுதா? இப்போ பாருங்க செல்லம், ஒரு ஷேர் ₹22.50 இன்க்ளூடிங் ப்ரீமியம். 4,89,600க்கு எவ்வளோ வரும்? 4,89,600 இன்ட்டு 1 டிவைடட் 22.5. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் கண்ணா? 21,760 ஷேரா? கரெக்டா? அப்போ 27,000 21,760 இன்ட்டு 20 பண்ணா எவ்வளோ வரும்? 4,35,000. 21,760 இன்ட்டு 2.50 பண்ணா எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும். அதாங்க நம்ம இங்கே போட்டிருக்காங்க 8% டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 4,89,600 to 6% cumulative preference share capital வந்து 4,35,200 to securities premium account வந்து 54,400. இது புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா மித்ராக்கும் கீர்த்தனாக்கும்? ஓகே ரைட்டா. அடுத்தது இது முடிஞ்சிடுச்சடா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் முடிச்சிட்டான். 7,20,000 அவன் என்ன சொல்றான்னா சரிப்பா நான் 7,20,000 டிபெஞ்சர்ஸாவே இது பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அப்போ நம்ம அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? மொத்தமா 7,20,000 அதுல 102% இதே தாண்டா சொல்லுமா டிபெஞ்சர்ஸ் 7,20,000 இன்டூ 102%. ஓகேவா? அதுக்கு எவ்வளவு வரும்னா 7,34,400. அதே மாதிரி சொல்லலாம் ஒரு டிபெஞ்சருக்கு 96னா 7,36,000 எவ்வளோ? 7,34,400 இன்ட்டு 1 டிவைடட் பை 96. புரிஞ்சுதா? இது இல்லைன்னா டவுட் இருக்காடா? ஒரு டிபெஞ்சருக்கு 96 7,650 டிபெஞ்சர்ஸ்க்கு எவ்வளோ? 7,650 இன்ட்டு 96 எவ்வளோ? 7,34,400. ஓகே.
அப்போ 7,34,200க்கு ரிமைனிங் டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு வரும்? 4 ரூபாயா? ஸோ 30,000 இது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 7,65,000. புரியுதா? ஸோ இங்கே ப்ரீமியம்ல பண்ணியிருக்காங்க, இங்கே டிஸ்கவுண்ட்ல பண்ணியிருக்கனால டெபிட் ஆகுது. அவ்வளோதான் ஜர்னல் என்ட்ரிஸ். கனமா இது வந்து ஓல்டு சிலபஸ்ல நரேஷன் இல்லாம கேட்டிருக்காங்க. 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? புரிகிறதா? இது ஒரு பார்ட். இது ஒரு பார்ட். இது ஒரு பார்ட். இது ஒரு பார்ட். ஓகேவா? இங்க கீ டேக் இது போடுங்க. இந்த சம் போடுங்க. 55க்கு டீட்டெயிலாக ஸ்டெப்ஸ் கூட போட்டிருக்கேன் செல்லம். என்ன அர்த்தம், கன்வர்ஷன்னா என்ன, ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2, சரியா, எதுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்றாங்க, குரூப் ஏ எப்படி பண்றாங்க, அது எப்படி கால்குலேட் பண்ணணும் எல்லாம் போட்டிருக்கேன். பாத்துக்கிறீங்களா ஒரு வாட்டி? அது கஷ்டமா இருந்ததுன்னா இதோட இதுதான்டா இங்க இருக்கிற ஒர்க்கிங் தான், இது அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இது ப்ரிஃபரன்ஸ் ஷேரா பண்ணும்போது கேஷா பே பண்ண வேணாம்ல. கேஷா பே பண்ணா தானே டிபென்ஸ் ரிடம்ஷன் ரிசர்வ் டிஸ்டர்ப் பண்ணும். கரெக்டா செல்லம்? அந்த கணக்கு புரியுதாடா? கன்வெர்ட்டபிள். இங்கேயும் வந்து கேஷா பே பண்ண வேணாம், திருப்பி நான் லோனாவே எடுத்துக்கிறேன்னா இது கிட்டத்தட்ட என்ன, ஆக்சிஸ் பேங்க்லேயும் லோன் எடுத்து மெச்சூரிட்டி வரும்போது ஐசிஐசிஐ பேங்க்லேயும் திருப்பி லோன் எடுத்து செட்டில் பண்ற மாதிரிடா. குரூப் பி, குரூப் ஏ தான் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸா இது பண்ற மாதிரி. அப்படிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? ரொட்டேஷன் பார்த்துருக்கீங்களா? சிபில் ஸ்கோர் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆக்சிஸ் பேங்க்ல கொடுப்பான், கேவிபியில் கொடுப்பான், பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கொடுப்பான். கரெக்டாக நெக் ஆஃப் மந்த்ல எனக்கு திருப்பி கொடுக்கணும்னா நான் டக்குனு ஆக்சிஸ் ஐசிஐசி பேங்க்ல லோனை வாங்கி ஆக்சிஸ் பேங்க் கட்டிடுவேன். அதான் இந்த நியூ டிபென்ச்சர்ஸோட கான்செப்ட். நான் ஆக மொத்தம் என் கையிலும் கேஷ் போடலையா, அப்போ டிபென்ஸ் ரிடம்ஷன் ரிசர்வ் டச் பண்ண வேணாமா? ஸ்டாச்சுரி ரெக்குவயர்மெண்ட்டும் டச் பண்ண வேண்டாமா? கரெக்டா? இது இந்த கனெக்ட் இப்படி எடுத்துட்டு போகணும். ஓகே, ஓகே. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் கம் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க இதுக்கு பேர் கான்செப்ட். இப்போ கம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் இதுக்கு சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கீர்த்தனா படிங்க கீர்த்தனா, இல்லஸ்ட்ரேஷன் 56. கம்பெனி என்ன பண்றான்னா 12% டிபெஞ்சர்ஸ் ஓன் டிபெஞ்சர்ஸை பர்ச்சேஸ் பண்றான்டா ஓப்பன் மார்க்கெட்ல. ஏற்கனவே செல் பண்ணியிருப்பான், அதை பர்ச்சேஸ் பண்றான். 25 லட்சம் ரூபாய்க்கு பண்றான். கம் இன்ட்ரெஸ்ட்னா என்ன தெரியுமா சொல்லலாம்? இந்த 25 லட்சத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? கம் இன்ட்ரெஸ்ட் சியூஎம்னா இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது 25 லட்சத்துல 75,000 இன்ட்ரெஸ்ட், இதையும் மைனஸ் பண்ணா இருக்கிறது தான் டிபெஞ்சர் வேல்யூ, ட்ரூ டிபெஞ்சர் வேல்யூ. புரியுதா? ம். இங்க ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் என்ன சொல்றான்னா, ஆனா அதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 26 லட்சம் ரூபாய் எடுத்துடா. சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ம். புரியுதா? இது புரியுதா? இப்ப பார்க்கணுமா, 10 ரூபாய் ஒர்த் ஆஃப் பெண்ணு கையில வச்சிருக்கடா. ஆனா அதோட வேல்யூ மார்க்கெட்ல 20 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டா லாஸா? ஹலோ? அப்துல் கலாம். இல்லடா, அப்துல் கலாம் போட்ட பெண்ணோட கேக்கல. அப்துல் கலாம், அப்துல் கலாம் இருக்கார்ல, அப்துல் கலாம். அப்படியா? அப்துல் கலாம் இருக்காங்கல்லடா, அப்துல் கலாம். அப்துல் கலாம் போட்ட பென்னு ஒண்ணு உங்க கையில இருக்கு. அதோட வேல்யூ வந்து 40 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சும்மா. உங்க நீங்க அது வந்து 40 லேக்ஸ்க்கு வந்து இது பண்ணியிருக்கீங்க.
அது வரத்த கையில வச்சிருக்கீங்க. ஆனா அந்த அதே அந்த மாதிரி ஆஃப் பென் மார்க்கெட்ல வந்து ஒருத்தங்க வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதோட வேல்யூ 50 லட்சம். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ஆ ஆ, அந்த கான்செப்ட் தான் இது. நீங்க ஒரு வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்களா செல்லம், வாங்குறீங்கல்ல, வாங்கும்போது 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ 26 லட்சமா ஜாஸ்தி ஆயிடுது. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன? திஸ் மைனஸ் திஸ் தான். அவ்வளவுதான்டா, இதான்டா கான்செப்ட். அவங்க என்ன சொல்றாங்க, கம்பெனி இமீடியட்லி கேன்சல் த டிபெஞ்சர்ஸ் சோ பர்ச்சேஸ்டு. கேன்சல் பண்ணிடுறாங்க. பர்ச்சேஸ் பண்றதையே கேன்சல் பண்ணிடுறாங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த பர்ச்சேஸ் அண்ட் இமீடியட் கேன்சலேஷன். பர்ச்சேஸ் பண்றாங்க, திருப்பி செல் பண்ணிடுறாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க. ம். அப்போ 1,75,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, அதுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் போட சொல்றாங்க. சரியா? ஒன்றும் இல்லைடா, ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு 75,000. ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு பேங்க் வந்து 75,000. ஓகே. அப்புறம் 12% டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பேங்க் எவ்வளோ? 24,25,000. உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 1,75,000. ஸோ டோட்டலாக 26 lakhs. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லாபம் வருதுல்ல, அதை உங்களுக்கு கேபிட்டல் ரிசர்வ்னா என்னடா, கஜானா, நம்ம கஜானாக்கு மூவ் பண்ணிக்கிறீங்க. ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் சொல்லலாம் இந்த கான்டெக்ட்ல, ஆக்சுவலாக செல்லிங்னு அர்த்தம். கேன்சலேஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ்ல 1,75,000. இது புரியுறதா சீக்வன்ஸ்? திருப்பி சொல்லட்டுமா? புரியுதா? சிலமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சிலமா. அதான்டா, கேபிட்டல் ரிசர்வ்ன்றது நம்மளோட கஜானா. லாபத்தை கேபிட்டல் ரிசர்வ்க்கு மூவ் பண்றோம்னு அர்த்தம். லாபம் வருதுல்ல 1,76,000. இப்போ நீங்க அப்துல் கலாம் பெண்ணை வித்து வாங்கும்போது 40 லட்சம் வாங்குறீங்கடா. வேல்யூ திடீர்னு 50 லட்சம் மார்க்கெட்ல இருக்குன்றதுனால டக்குன்னு உடனே வித்துடுறீங்க. அந்த 10 lakh உங்களுக்கு லாபம் தானே, அதான் கேபிட்டல் ரிசர்வ் கஜானால மூவ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். யூ ஆர் மூவிங் யுவர் ப்ராஃபிட் டு தி கஜானா கேபிட்டல் ரிசர்வ். அவ்வளவுதான்டா. சிலமா இது ஒரு வாட்டி 7 marksல வந்திருக்கு. 2010ல வந்திருக்கு இந்த சம். பார்த்துக்கோங்க, 2010ல. 2010னா என்ன? 15 வருஷம் முன்னாடி. ஓகேவா? ஸோ இது 2 marksலயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 7 marksலயும். 2 marksலன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னன்னு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், வெறும்னா இந்த பாட்டு. 7 marksனா இது ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? See, step one, I'm purchasing my own debentures without payment of interest. Face value increases. I am selling it. Profit received. Hence recognized. Profit moving to capitalism. ஓகேவா? ரியலைஸ்டுனா என்னன்னா வித்துட்டு வர காசு. புரியுதாடா? அடுத்தது போலாமா? செல்லம், இதுக்கு எக்ஸ்பிளேஷன் நீங்க டீட்டெயில்டா போட்டிருக்கேன்டா. கம் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடுறது எல்லாம் போட்டிருக்கேன். கடைசியா இது போட்டிருக்கேன். ஓகே. 57. செல்லம், ஃபர்ஸ்ட் இந்த கம் இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க செல்லமா. இது 53 வரைக்கும் போட்டிங்களான்னு தெரில. போடலைன்னா 54, 55. 55ல தியரிலாம் படிச்சிருங்க என்ன. 54க்கு தியரி, கன்வர்ஷனோட தியரி ஃபுல்லாக படிக்கணும் செல்லம். ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் இந்த வாட்டி டெஸ்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் கேட்பாங்கடா, ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டுமே கேட்பாங்க. நரேஷனே இல்லாமல் கேட்பாங்க. உங்க இதுலேயும் கேட்பாங்க, ஃபைனல்லையும் எங்களுக்கு கேட்குறாங்க, நரேஷன் இல்லாமல் கேட்குறாங்க இப்போ ஆஃப் லேட். அதனால இதுவும் படிச்சுக்கோங்க, தம் ரூலும் படிச்சுக்கோங்க. இன்னைக்கே படிச்சிடுங்க அதெல்லாம். அதே மாதிரி 55, 55 டீடைல் ஸ்டெப்ஸ் கொடுத்துரு பண்ணுங்க. 56 பாருங்க. 57 அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகே. 57, 57, 58, 57 அண்ட் 58 மட்டும் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தந்துட்டு ஹண்ட் ரைட்டிங் ஆரம்பிச்சிருந்துச்சலாம். ஓகேவா? ஓகே. கீர்த்தனாக்கும் மித்ராக்கும் புரிஞ்சுதாடா? தரவா புரிஞ்சுதா?